ஹலோ. நேற்று நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் இல்லைங்களா? குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனையை நீங்கள் சோஷியல் மீடியாவில் கொண்டு வரதுனால தான் விவாகரத்து நடக்குது. அது உண்மைதாங்க. 75% உண்மைதான். ஆமாங்க, கணவர் குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, வேலைக்கு போகிறதில்ல, சம்பாதிக்கிறது கிடையாது. ஓகே தான். அது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒன்று நீங்கள் அவரை திருத்த முடிஞ்சால் பாருங்கள். முடியலையா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இல்லை கோர்ட்டு மூலமாக மூவ் பண்ணி நீங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு விலகி வாழ்ந்துருங்க. அதுதான் முறை. இல்லை பெரியவங்களை வச்சு பேசுங்க. இல்லை என்னால் முடியாது அப்படின்னா விலகிடுங்க. அதை விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்த சோஷியல் மீடியா எப்போங்க வந்தது? 2016 வந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன விஷயத்த உட்கார்ந்து பேசினா முடியும். இல்லை ஒரு 2-3 நாள் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு கணவன் மேலே கோவமா, இல்லை மனைவி மேலே கோவமா, ஒரு நாள் 2 நாள் பேசாமல் இருந்தாவே சமாதானம் ஆகிட்டு அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். நீங்கள் அதை விட்டுட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன ஆயிடுச்சுன்னா, என் கணவர் நேற்று இப்படி பண்ணாரு, என்ன அப்படி பண்ணாரு, என்ன இப்படி பண்ணாருன்னு ஒரு மனைவி சொல்லும்போது கணவருக்கு என்ன ஆகுதுன்னா, அப்போ இதை உலகமே பார்க்குது. யாருங்க பார்க்குறவங்களாம்? யாருங்க? உங்கள் சொந்த பந்தமா, உங்கள் கூட பிறந்தவங்களா? எங்கேயோ இருக்கிறவங்க பார்க்குறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 2 வருஷமாவது, 3 வருஷமாவது, 5 வருஷமாவது, 15 வருஷமாவது கணவன் கூட ஒரே பெட்டில் படுத்து அன்னோனியமாக இருந்து குழந்தைய பெற்றிருப்பீங்க, வெளியே போயிருப்பீங்க, ஒரு நல்லது கெட்டதில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அவர் உங்களுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுத்துருப்பாரு, அவருக்கு நீங்கள் சமையல் செய்து கொடுத்துருப்பீங்க, அவர் உங்களுக்கு ஊட்டி ஊற்றுரு, ரொம்ப அன்னோனியமாக இருப்பீங்க. ஒரு சின்ன விஷயத்த எதுக்கு மீடியாக்குள்ளே கொண்டு வந்து அதை பெருசாக்குறீங்க? நிறைய பிரச்சனைகள் இதுதாங்க. அது சின்ன பிரச்சனை தான். இது என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒரு யூடியூப்ன்றது உங்கள் குடும்ப கோர்ட். அது யூடியூபு. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, உலகம் ஃபுல்லாக கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஒரு லேடிஸுக்கு ஒரு பிரச்சனைனாவே கமெண்ட்ஸ் போடுறாங்க. இதை பார்க்கும்போது அவருக்கு கோவம் வருது. அப்போது அவர் தன் மனைவி செய்த தவிர யூடியூப்பில் சொல்கிறாரு. இப்போ உடனே இந்த அம்மா கோவம் வரும். எப்படி நம்மளை பற்றி இவர் சொல்லலாம்? அப்போ இவர் செய்த தப்பு நம்ம சொல்லலாம், அவர் செய்த தப்பு இங்கே சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது உலகமே பார்க்குது. உலகமே பார்க்குது. பார்க்கும்போது தான் இதை பிரச்சனைகள் பெருசாகி 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 கோர்ட்டுக்கு போகுது, அடிதடி ஆகுது, பெரிய பிரச்சனைகள் ஆகுது, ஒரே காரி துப்புது. கமெண்ட்ஸ் போடுறவங்க பாதி கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும், பாதி கமெண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, ஓகே இவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ என்னை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா, ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே யாரை போய் நம்ம டைரெக்டாக பார்க்கல என்ன நடக்குதுன்ட்டு. ஒன்றே இல்லைங்க, ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். ஒரு 5 ரூபா 10 ரூபா ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத பிரச்சனையாக தான் இருக்கும். அது யூடியூப்பில் கொண்டு வந்ததுனால தான் இந்த பிரச்சனைகள் பெரிய லெவலில் போயிட்டு டைவர்ஸ் வரையும் போகுது. கூடுமானவரை குடும்பத்துக்குள்ளேயே பேசி முடிங்க. நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு போடுறேன். இது 2வது பதிவு, 3வது பதிவு இருக்குது. நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. பை.